ஸோ அதெல்லாம் பாருங்க. ஸோ நவ் லெட்ஸ் see the 2022 paper test number 9, ரைட்? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால், read the text and underline the most suitable word given within brackets. அப்போ ப்ராக்கெட்டில் எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் சரியான வேர்டை நாங்கள் போடணும், ரைட்? ஸோ அண்டர்லைன் பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். யூ ஆர் அ டாக்டர் ஆஃப் மெடிசின் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அப்போ நம்ம ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்? இதில் வந்து ரைட், அடுத்த சென்டென்ஸை பாருங்க. யூ ஆர் அட் அன் இன்டர்நேஷனல் மீட்டிங் இன் சுவிட்சர்லாண்ட், ரைட்? ஸோ அதாவது சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியில் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டிங் ஒன்றில் இருக்கீங்களாம். தொடர்ந்து பார்ப்போம். யூ வாண்ட் டு வந்துட்டு பின்னால 3 வேர்ட்ஸ் இருக்கு. ஒன்று கம்யூனிகேஷன், தொடர்பாடல் அப்படின்னு சொல்றது. கம்யூனிகேட் அப்படிங்கிற வேர்ப், இது ஒரு வினைச்சொல். அடுத்தது கம்யூனிகேட்டிவ் அப்படிங்கிற ஒரு adjective, ரைட்? ஸோ இதில் எங்களுக்கு டு இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்ப்ட வேர்ஷன் இருக்குன்னு தெரியும். ஸோ அதாவது டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வினை சொல்கிற முதலாவது வடிவத்தை போடுவோம். ஸோ இங்கே எங்களுக்கு டூக்கு பக்கத்தில் போடக்கூடிய மாதிரி ஒரு வேர்ப் ஒன்று இருக்கு. யாரு? டு கம்யூனிகேட், ரைட்? ஸோ இப்போ இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. யூ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் டாக்டர் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. அப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கில் இருக்கீங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டரோடு உங்களுக்கு கதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். யூ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் டாக்டர் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, ரைட்? ஸோ இதுதான் எங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர். அடுத்தது, இன் விச் லாங்குவேஜ் வுட் யூ வந்துட்டு, அப்போ வுட் அப்படிங்கிற மோடல் வேர்ப் வந்து இங்கே வந்திருக்கு, ரைட்? அப்போ ஒரு கொஷன் இங்கே பாருங்க, ஒரு கொஷன் மார்க் ஒன்றும் இருக்கு. அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சென்டென்ஸை நாங்கள் ஒரு மாடல் வேர்பை வச்சு கிரியேட் பண்ணுறோம்னு சொன்னால், மாடல் வேர்போட சேர்த்து எத்தனாவது வெர்ஷன் வேர்ப் வரும் உங்களுக்கு எப்பயும், எந்த மாடல் வேர்பாக இருந்தாலும் வெர்ஷன் 1ல வரும். அப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸில் பாருங்க, ஸ்பீக், ஸ்பீக்கர், ஸ்பீக்கிங். ஸ்பீக்குன்னு சொல்றது பேசுங்க அப்படிங்கிற வேர்ப்ட முதலாவது வெர்ஷன். ஸ்பீக்கர் அப்படிங்கிறது பேசுபவர், பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு நவுன், பேர் சொல். ஸ்பீக்கிங் என்று சொல்றது கண்டினியூஸ் டென்சஸ்ல வர ஐஎன்ஜி வெர்ஷன். அப்ப எங்களுக்கு இங்க மாடல் வேர்ப் நாங்க வச்சு இந்த சென்டென்ஸை கிரியேட் பண்றதுக்கு வெர்ஷன் 1 வேர்ப் தேவை. ஸோ இன் விச் லாங்குவேஜ் வுட் யூ ஸ்பீக் வித் ஹிம்? அவரோடு நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் வந்து வருது. ஸோ மாடல் வேர்ப்ஸ் ஒன்று வருதுன்னு சொன்னா நீங்க கட்டாயமாங்க என்ன செய்வீங்க, வெர்ஷன் 1 வேர்ப் தான் போடுவீங்க. ஓகேவா? ரைட், ரைட். அடுத்தது பாருங்க, தி ஆன்சர் இஸ் மோஸ்ட். அப்ப அந்த கேள்விக்கான விடை, அதாவது என்ன லாங்குவேஜ்ல நீங்க அவரோட பேசுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். இன் விச் லாங்குவேஜ் வுட் யூ ஸ்பீக் வித் ஹிம்? இப்ப அதுக்கு சொல்றாங்க தி ஆன்சர் இஸ் மோஸ்ட் வந்துட்டு இங்கால இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிற வேர்டை பாருங்க, ப்ரொபபிள், ப்ரொபபிளி, ப்ரொபபிலிட்டி. அப்ப நாங்க பெரும்பாலும் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அநேகமாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்றதுக்கு நாங்க ப்ரொபபிளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தி ஆன்சர் இஸ் மோஸ்ட் ப்ரொபபிளி இங்கிலீஷ். அப்ப அதுக்கான விடை அநேகமாக பெரும்பாலும் எப்படி இருக்கும், இங்கிலீஷாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனா இந்த சென்டென்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் மோஸ்ட் ப்ரொபபிளி இங்கிலீஷ், ரைட்? ஸோ ப்ரொபபிலிட்டி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பேர் சொல், ஒரு நவுன், நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம், அது ப்ரொபபிலிட்டி, ரைட்? ஸோ ப்ரொபபிளி அப்படின்னு போடுறது இந்த இடத்துல கரெக்ட். ஓகே, அடுத்தது, டுடே நியர்லி 1.5 billion people around the world use English for many. அப்ப இன்றைய காலத்துல 1.5 பில்லியனுக்கும் 1.5 பில்லியனுக்கு கிட்டத்தட்ட மக்கள் என்ன, உலகம் ஃபுல்லாகவும் அரவுண்ட் த வேர்ல்ட் யூஸ் இங்கிலீஷ், ஆங்கில மொழியை பாவிக்கின்றார்கள்.
ஃபார் மெனி பல வந்துட்டு இங்கால பர்பஸ் சொன்னா காரணங்கள் அல்லது தேவைகள் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம், காரணங்கள்னு சொல்லலாம். அப்ப பல காரணங்கள், அந்த காரணங்கள் எப்படியான காரணங்கள்? முதலாவது டிஃப்ரெண்ட்னு சொல்றது வித்தியாசமான அப்படின்னு சொல்றதுக்குரியது. டிஃப்ரென்ஷியேட்னு சொன்னா வித்தியாசப்படுத்துங்கிற வினைச்சொல். டிஃப்ரெண்ட்லின்னு சொன்னா வித்தியாசமாக அப்படிங்கிற அட்வர்ப். அப்ப பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். எப்படியான பர்பஸ்? வித்தியாசமான பர்பஸ், வித்தியாசமான தேவைகள் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்டை நாங்க என்னன்னு சொல்ற? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க இருக்கிற வேர்ட்ஸ்ல அட்ஜெக்டிவ் யாரு? டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வாசிச்சு பாருங்க. Today, nearly 1.5 billion people around the world use English for many different purposes. சரிதானே? பல்வேறு வித்தியாசமான தேவைகளுக்காக உலகில் உள்ள மக்கள் ஆங்கில மொழியை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வருது. அடுத்தது, why is English? ஏன் ஆங்கிலம் இருக்கிறது? why is English? எப்படி இருக்கிறது? யூஸ்ன்னா பயன்படுத்து அப்படிங்கிற verb. யூஸ்ஃபுல்னு சொன்னா பிரயோசனமாக அப்படின்னு வரும். யூசஸ்ன்னு சொன்னா பயன்பாடுகள் அப்படின்னு வரும். ஸோ ஏன் இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படித்தானே நாங்க சொல்லுவோம். ஸோ வை இஸ் இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்? பிரயோசனமாக இருக்கிறது. ஸோ வை இஸ் இங்கிலீஷ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன்? ஏன் சர்வதேச தொடர்பாடலுக்கு ஆங்கில மொழி பயன்பாடுள்ளதாக இருக்கிறது? அப்ப அப்படி சொல்றதுக்கு நாங்க யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? வை இஸ் இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்? ரைட்? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ இது எல்லாருக்கும் விளங்கிச்சா? இந்த 5 ஆன்சர்ஸும் சூட்டபிளான வேர்ட்ஸை போடுறது கிளியரா? ஓகே, அடுத்தது எல்லாருக்கும் அம்னா, நுஹா, இஷ்ரா எல்லாரும் கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? எஸ் சார். எஸ், ஆல்ரைட். ஸோ அம்னாக்கு விளங்கிச்சா? ரைட். இப்போ பார்ப்போம் டெஸ்ட் நம்பர் 10 பார்ப்போம். சரியா? ஸோ டெஸ்ட் நம்பர் 10 உங்களுக்கு அநேகமா எப்படி வரும்? ஒரு பேராகிராஃபை தந்துட்டு அந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிற வேர்பை கரெக்டான ஃபார்ம்ல போடுங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஸோ இங்கே நாங்கள் எங்களுக்கு டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல வந்து எங்களுக்கு சரியான டென்ஸை போடும். சரியானே? அப்போ எங்களுக்கு 12 டென்சஸ் கிளியர் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த கேள்வியை அழகாக செய்யலாம். ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? complete the following passage using the correct form of the given within each bracket. சரியா? பிராக்கெட்ல தந்திருக்கிற verb வந்து சரியான ஃபார்ம்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். அப்போ எங்களுக்கு 12 டென்சஸ்லயும் எங்களுக்கு இதை போட வேண்டிய தேவைகள் வரலாம். அதோட ஆக்டிவ் வாய்ஸ்லையா பெசிவ் வாய்ஸ்லையா அப்படின்னு நாங்கள் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ரைட்? இப்போ வாசி பார்ப்போம். மிஸ் ஜேன் ரிட்டா ஒர்க்ஸ் இன் அ லாங்குவேஜ் ஸ்கூல் இன் ஸ்ரீலங்கா ஆஸ் அ சீனியர் டீச்சர். அப்போ ஜேன் ரிட்டா அப்படிங்கிறவங்க ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்கூலில் ஒரு லாங்குவேஜ் ஸ்கூல் ஒன்றில் சீனியர் டீச்சராக வேலை செய்கின்றார். ரைட்? ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்க்ட் ஹர், முதலாவது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், whether she இங்கால என்ஜாய்ன்னு சொன்னா ஒரு விஷயத்தை விரும்புகிற, என்ஜாய் பண்றேன்னு நாங்கள் சொல்லுவோம். டீச்சிங் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் டீச் பண்றத என்ஜாய் பண்றாங்களா, விரும்புறாங்களான்னு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ரைட். ஸோ பாருங்க, இந்த கொஷின் ஆன்சர் செய்வோம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்க்ட் ஹர் வந்துட்டு வெதர் ஷீ. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் இது வந்து டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வரக்கூடியது. ஸோ இங்க எங்களுக்கு திரும்ப ஷீ என்று சொல்லி சப்ஜெக்ட் வந்துருக்கு, சரிதானே? இப்படி வந்தேன்னு சொன்னா எங்களுக்கு அது என்ன, டைரக்ட் ஸ்பீச்சா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா இன்டிரெக்டா? இந்த சென்டென்ஸ்ல கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்குதா? கொட்டேஷன் மார்க்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா இது என்ன, ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வெர்ஷன்ல இருக்கு, சரிதானே? அப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வெர்ஷன்ல வாரேன்னு சொன்னா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வர சென்டென்ஸ் எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும், சரிதானே? ஸோ இங்க ஆஸ்ட்ன்னு சொல்லி வேர்ப் வந்து பாஸ்ட்ல இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும், இத சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாத்தி தான் இந்த சென்டென்ஸ் இருந்திருக்கும் ஆல்ரெடி. அப்ப இங்க என்ன செய்யணும், சப்ஜெக்டுக்கு பக்கத்துல இந்த இந்த வேர்ப்ட வெர்ஷன் 2 போடணும், சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்ட் ஹர், ஃபர்ஸ்ட்ல நான் அவங்கள்ட்ட கேட்டேன் வெதர். அப்ப இது வந்து எஸ் ஓ நோ கொஷின்ஸுக்கு தான் நம்ம என்ன செய்யற, வெதர் ஓ இஃப்னு சொல்லி நம்ம போடுற, ரைட்? எஸ் ஓ நோ கொஷின்ஸுக்கு நாங்க பார்த்துருக்கோம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல, டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி வரும்னு. அப்ப இங்க எஸ் ஓ நோ கொஷினா தான் இது இருந்திருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்ட் ஹர், நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டேன் வெதர் ஷீ என்ஜாய்ட் டீச்சிங் இங்கிலீஷ். இங்கிலீஷ் படிப்பிக்கிறத அவங்க விரும்பினாங்களா அப்படின்னு சொல்லி நான் முதல்ல அவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரணும். ஸோ அப்போ நாங்க என்ன செய்வோம், இதை enjoyed அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்ட் ஹர் வெதர் ஷீ என்ஜாய்ட் டீச்சிங் இங்கிலீஷ், ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ஜாய்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திக்கணும். இப்போ பார்ப்போம். எஸ் ஐ டூ ஷீ ரிப்ளைட். ஓம், நான் என்ஜாய் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவ ரிப்ளை பண்ணினா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குது. ஓகே, ரைட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டீச்சிங் ஹியர்? எவ்வளோ காலமா நீங்க இங்க டீச் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ ஆஸ்ட், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்த சென்டென்ஸ்ல சின்ஸ் ஐ ஃப்ரம் மால்டீவ்ஸ் 3 years ago, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மால்டீவ்ஸ்ல இருந்து, 3 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மால்டீவ்ஸ்ல இருந்து, இங்க சின்ஸ்னா இருந்துன்னு அர்த்தம். ஸோ ஐன்னு சொல்றேன் நான். அப்ப ரிட்டர்னுங்கிற வேர்ப் வந்து திரும்பி வார. அப்ப எப்படி அவ சொல்லிருப்பா, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மால்டீவ்ஸ்ல இருந்து நான் திரும்பி வந்ததில் இருந்து, அப்படித்தானே வந்திருக்கணும். ஸோ வந்ததில் இருந்துன்னு சொன்னா அது பாஸ்ட் டென்ஸா இருந்திருக்கணும். ஸோ சின்ஸ் ஐ, வந்ததில் இருந்து அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா எப்படி போட்டிருப்போம், பாஸ்ட்ல ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லி நாங்க பாஸ்ட்ல எழுதிருப்போம், ரைட்? Since I returned from Maldives 3 years ago, she continued. அப்ப எவ்வளவு காலமா இங்க படிச்சு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க? How long have you been teaching here அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. I asked. அப்ப இவ அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன் என்னன்னு சொல்லி, since I returned from Maldives 3 years ago, she continued. நான் மால்டீவ்ஸ்ல இருந்து 3 இயர்ஸுக்கு முன்னால வந்ததிலிருந்து என்று அவள் தொடர்ந்தாள், she continued அப்படின்னு சொல்லி இருக்குது, ரைட்? இப்ப அதையும் போட்டுட்டோம். அடுத்தது, then talking about her future plans, she said. அப்ப அவளுடைய எதிர்கால பிளான்ஸ், திட்டங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் சொன்னாள், she said, well, I'm interested in teaching young children. நான் சின்ன பிள்ளைகளுக்கு டீச் பண்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். and I அதோட நான் இங்கால ஸ்டார்ட்னு சொன்னா ஆரம்பி அப்படிங்கிற வேர்ப், a special English language course next month. ஒரு ஸ்பெஷலான இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸ் அடுத்த மாதம் வந்திருக்கு. இங்க ஸ்டார்ட்னு இருக்கு, ஆரம்பி அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நாங்க என்ன டென்ஸ்ல எழுதலாம், அடுத்த மாசம் நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்று நீங்க ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட்னு எழுதலாம், ரைட்?
ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் எழுதலாம், நான் ஆரம்பிக்க போகின்றேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னா ஐ வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ஸும் நீங்க கொடுக்கணும். ஸோ அவ என்ன சொல்லியிருக்கா அப்ப ஃபியூச்சர் பிளான்ஸை பத்தி பேசக்குள்ள? வெல், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங் யங் சில்ட்ரன் அண்ட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஸ்பெஷல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸ் நெக்ஸ்ட் மந்த். அப்படி இல்லைன்னு சொன்னா ஐ வில் ஸ்டார்ட் அ ஸ்பெஷல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸ் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்க போகின்றேன் அப்படின்னு சொல்றது தான். ஸோ எங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் எழுதினாலும் இதுக்கு சரியா வரும். ஓகே, ரைட். அடுத்தது, தென் ஐ ஆஸ்ட் ஹர், அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஆர் யூ கோயிங் டு ஸ்டே இன் ஸ்ரீலங்கா ஃபார் அ ஃபியூ மோர் இயர்ஸ்? நீங்க ஸ்ரீலங்காவில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு தங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னு வருது. அதுக்கு அவர் ரிப்ளை பண்றா, ஐ நான் இங்கால ஐ ஷுட், அதாவது இருக்க வேண்டும் என்று அப்படின்னு இருக்கி ஐ ஷுட், இங்கால திங்க், திங்க்டா நினைக்கிற. அப்ப நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு தானே வரணும். ஸோ இது வந்து என்ன, அப்பதான் அவ சொல்றா கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கி. கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸை நீங்க எப்படி எழுதுவீங்க? வேர்பா அதே மாதிரி தான் போடுவீங்க. அப்போ ஐ திங்க் ஐ ஷுட், அதாவது ஐ கோயிங் டு ஸ்டே இன் ஸ்ரீலங்கா ஃபார் அ ஃபியூ மோர் இயர்ஸ்ன்னு கேட்டதுக்கு நீங்க ஸ்ரீலங்காவில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு இருக்க போறீங்களான்னு என்ன சொல்றா? நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பிரசன்ட்ல நிகழ்காலத்துல சொல்றா நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த வேர்பை நாம என்ன செஞ்சிருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுறதுனால ஐ அப்படிங்கிற வேர்புக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது. அப்ப என்ன வேர்ப் போடுவோம்? அதே மாதிரி வெர்ஷன் 1 வேர்ப் தான் போடுவோம். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் அப்படின்னு சொல்றா. ஆஃப்கோர்ஸ், கட்டாயமாக, ஆஃப்கோர்ஸ், இஃப் சம்ஒன், கட்டாயமா, இஃப் சம்ஒன் யாராச்சும், சம்ஒன்டா யாராச்சும், ஆஃபர்ன்னு சொன்னா வழங்குற, இங்கால நீ வெல் பெய்ட் ஜாப், ஒரு நல்ல சம்பளம் உள்ள ஒரு வேலைய அப்ப இங்க வழங்குறன்னு இருக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் இஃப் சம்ஒன் ஆஃபர் me a well-paid job in another country, I will accept it. அப்ப இஃப் கண்டிஷன் சரிதானே? யாராச்சும் எனக்கு ஒரு நல்ல பெய்டான சம்பளம் உள்ள வேலை ஒன்று தந்தா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வேன் அப்படின்னு வருது. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே நாங்கள் எழுதிருக்கோம். அஃப்கோர்ஸ் இஃப் சம் ஒன் ஆஃபர், அப்போ சம் ஒன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஆஃபர் அப்படிங்கிற வேர்பை அப்படியே போட்டிக்கும். சரியா? சம் ஒன் ஆஃபர், சாரி, சம் ஒன் சொல்றது சிங்கியுலர் சப்ஜெக்ட் தானே, யாராச்சும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றது. அப்ப சிங்கியுலர் சப்ஜெக்ட்டுக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்ல எத்தனாவது வேர்ப் வெர்ஷன் போடுவோம்? 1 ஆ 5 ஆ? 5. அப்ப சம் ஒன் சொல்றது யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறது, அப்ப சிங்கியுலர். ஸோ அப்ப நம்ம இங்க என்ன போடுவோம்? ஆஃபர்ஸ். ஸோ ஐ ஆஃப்கோர்ஸ் இஃப் சம் ஒன் ஆஃபர்ஸ் மீ அ வெல் பெய்ட் ஜாப் இன் another country, ஐ வில் accept it. யாராச்சும் ஒருத்தர் வேறொரு நாட்டுல வெல் பெய்டான ஒரு ஜாப் ஒன்று எனக்கு வழங்குறாங்களா இருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்வேன். பட் தட் இஸ் நாட் வெரி லைக்லி, ஷி ரிப்ளைட். ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சாத்தியம் இல்லை அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு டென்சஸ் கிளியர்னு சொன்னால் இந்த கேள்வியை நாங்கள் செய்வோம். ரைட், ஓகே. ஸோ டெஸ்ட் நம்பர் 11, அப்போ அநேகமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்ஸ் வந்து குறையறதுக்குரிய சான்சஸ் இந்த 11வது டெஸ்ட்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அது கரெக்டாக அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எழுத தெரியும். ஸோ இந்த கேள்வியில் அநேகமான ஆட்கள் வந்து ஒரு லோ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிதானே? ஸோ இதை செய்யறதுக்கு முன்னால இப்போ நம்ம என்னென்ன ஆன்சர்ஸ் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அபவுட், அபவுட்னு சொல்றது ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அபவுட், ரைட். பி, பின்னு சொல்றது இரு அப்படிங்கிற வேர்ப். சரிதானே? இரு. அடுத்தது பிஸ்னஸ். பிஸ்னஸ்ன்னு சொல்றது ஒரு வியாபாரத்தை குறிக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வேலையை குறிக்கும். ரைட். கேஜ், கேஜ்ன்னு சொன்னா நாங்க கூடு அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது, அதாவது அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குற கூடு அப்படி சொல்லுவோம் தானே, கேஜ். அடுத்தது கேப்டிவிட்டி. கேப்டிவிட்டின்னு சொல்றது வந்து ஒரு லைக் மேபி ஒரு சரணாலயம் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அதாவது கேப்டிவ்னு சொன்னா ஒரு
அடைச்சி வளர்க்கப்படுற ஒரு விஷயம். கேப்டிவிட்டின்னு சொன்னா அப்படி அந்த சரணாலயம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அது. அடுத்தது எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லின்னு சொன்னா சரியா, குறிப்பா அப்படி சொல்லுவோம் எக்ஸாக்ட்லி. எஸ்டிமேட்டட்னு சொன்னா ஒரு விஷயத்த அனுமானிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அனுமானிக்கப்பட்ட, எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிமேட்டட் ரெவென்யூ, அனுமானிக்கப்பட்ட வருமானம் அப்படி சொல்லுவோம் அது. எக்ஸ்பென்சிவ்னு சொன்னா விலை கூடிய. ஹார்ம்னு சொன்னா தீங்கு செய் அப்படிங்கிற வேர்ப். ஹேவ்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், வைத்திரு, கொண்டிரு அப்படிங்கிற வினைச்சொல். அடுத்தது ஹவ். ஹவ்னு சொன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி. இன்னுன்னு சொன்னா இல் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன். நவுன் சொன்னா அறியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற verb. டைகர்ஸ். டைகர்ஸ்னா புலிகள். டூன்னு சொல்றது ப்ரிபோசிஷன். இப்ப இதை வந்து நம்ம வாசி பார்ப்போம். Animal lovers go to wildlife sanctuaries because they want to see animals up close. மிருகங்களை விரும்புறவங்க வைல்ட் லைஃப், அதாவது காட்டு காட்டு விலங்குகள் வாழ்கின்ற அந்த சாங்சுவரிஸ்ன்னு சொல்றது சரணாலயம், ரைட்? அந்த மிருகங்களை வளர்க்குற அந்த சாங்சுவரிஸுக்கு வந்து போறாங்க. என்னத்துக்கு? ஏன்னு சொன்னா அவங்க அனிமல்ஸ், மிருகங்களை அப் க்ளோஸ், கிட்டத்துல பார்க்க விரும்புறாங்க. தே பிலீவ், அவங்க நம்புறாங்க, அதாவது அந்த அனிமல் லவர்ஸ் நம்புறாங்க. சாங்சுவரிஸ், அப்படி அந்த மிருகங்களை வளர்க்குற அந்த இடங்கள் இன், அந்த மிருகங்களை வளர்க்கின்ற இடங்கள் இருக்கின்றன. என்ன இல், இன்னுன்னு சொல்றது இல். அப்ப என்ன விஷயத்துல சாங்சுவரிஸ் இருக்கின்றனன்னு சொன்னா அந்த இடம், அந்த விஷயம் தான் இவிடத்து வரணும். ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் அனிமல்ஸ், மிருகங்களை பாதுகாக்கின்ற இந்த விஷயத்துலதான் சாங்சுவரிஸ் இருக்கின்றன. அப்ப மிருகங்களை பாதுகாக்கின்ற வேலையில, மெயினா அந்த வேலையிலான் இந்த சாங்சுவரிஸ் இருக்கின்றன அப்படின்னு வரணும். அப்ப இங்க அந்த ஒர்க் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு நிகரான ஒரு வேர்டு இங்க என்ன இருக்கு? பிஸ்னஸ், ரைட்? They believe sanctuaries are in the business of taking care of animals, right? மிருகங்களை பாதுகாக்கின்ற வேலையில் மிருக காட்சி சரணாலயங்கள் இருக்கின்றன, ரைட்? சாங்சுவரிஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்தது டேக்கிங் கேர் ஆஃப் அனிமல்ஸ். தட், எப்படியான அனிமல்ஸ் இப்ப சொல்ல வராங்க. தட் வந்துட்டு அவை nowhere else to go, போவதற்கு வேறு இடங்களை கொண்டிருக்காத அனிமல்ஸை பாதுகாக்கின்ற பிசினஸ்ல, வேலையில இந்த சாங்சுவரிஸ் இருக்கின்றன. அப்ப கொண்டிருக்காத அப்படிங்கிற வேர்ப் நாங்க இங்க போடணும். ஹேவ் என்று சொல்றது கொண்டிரு அப்படிங்கிற வேர்ப். ஹேவ போட்டுட்டு நோ வேன்னு சொன்னா எங்கேயும் இல்லை, இடம் இல்லைன்னு சொல்றதுதான் நோ வேன்னு சொல்றேன். அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்லணும் வைங்க, ஐ ஹாவ் நோ வேர் டு கோ அப்படின்னு சொன்னா எனக்கு போவதற்கு எந்த இடமும் இல்லை, அதாவது நான் தங்குறதுக்கு போறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு சொல்றது தான் ஹாவ் நோ வேர் டு கோ அப்படின்னு சொல்றேன். அப்ப animal they believe sanctuaries are in the business of taking care of animals that have nowhere else to go, போவதற்கு வேறு எந்த இடங்களும் இல்லாத மிருகங்களை பாதுகாக்கின்ற வேலையில்தான் அந்த சாங்சுவரிஸ் இருக்கின்றன என்று அவர்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் வரணும். அப்போ ஒரு பெரிய சென்டென்ஸ் நாங்க வேர்ட்ஸை கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம், ரைட்? ஸோ இந்த பேப்பர்ல இந்த கேள்வி கொஞ்சம் ஹார்டா வந்துச்சு மற்ற இயர்ஸை பார்க்க, ரைட்? அப்ப நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரைட்? அடுத்தது மூணாவது பிளாங்க். நோபடி நோஸ், யாருக்கும் தெரியா. நோபடி நோஸ் என்னன்னு தெரியா? How many of exotic animals now live in வந்துட்டு இங்கால இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரைட்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்றது அமெரிக்கா, அந்த கண்ட்ரியை சொல்ற. யாருக்கும் தெரியாது. எது தெரியாது? ஹவு மெனி ஆஃப் எக்ஸோட்டிக் அனிமல்ஸ், எத்தனை மிருகங்கள், சரிதானே? ஸோ எக்ஸோட்டிக்னு சொல்றது வந்து எப்படி சொல்றது, அந்த மிகவும் அரிய அப்படின்னு நாங்க சொல்லுவோம், அதுதான் எக்ஸோட்டிக்னு சொல்றேன், சரியா? அப்ப அந்த அரிய விலங்குகள் வந்து எத்தனை அரிய விலங்குகள் அப்படின்னு சொல்லி வரணும், ஹவு மெனி எக்ஸோட்டிக் அனிமல்ஸ். அப்ப இந்த இடத்துல
சரியாக அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, எக்ஸாக்ட்லின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல இந்த எக்ஸாக்ட்லியை போட்டீங்கன்னு சொன்னா, யாருக்கும் சரியாக எத்தனை அரிய விலங்குகள் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லி. எங்கு வாழ்கின்றன? கேப்டிவிட்டியில. கேப்டிவிட்டின்னு சொன்னா அந்த அடைச்சி வளர்க்கறது சொல்றது. ஸோ இந்த வேர்டை விடத்தை போட்டீங்கன்னு சொன்னா, nobody knows exactly how many of exotic animals now live in captivity, right? In the United States. அமெரிக்கால எத்தனை எக்ஸோட்டிக் விலங்குகள் சரியாக கேப்டிவிட்டியில வாழ்கின்றன என்று யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் இந்த blank, right? அடுத்தது though it's, இருந்தாலும் அது, though it's, இருந்தாலும் அது இருக்கிறது. எப்படி? that there are at least 5000, அதாவது that there are at least 5000. so though it's estimated that there are at least 5000, அப்ப 5000 என்று சொல்லி அது அனுமானிக்கப்பட்டிருந்தாலும், எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருந்தாலும், though it's estimated that there are at least 5000 அப்படின்னு வந்துட்டு, 5000 என்ன அனிமல்? 5000 டைகர்ஸ், ரைட்? ஸோ டைகர்னு ஒரு விலங்கு இருக்கு. அப்போ ஒரு நம்பரை சொன்னா நாங்க அது என்ன விஷயம்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்பருக்கு பிறகு ஒரு அனிமலை நாங்க போட்டா சரியா இருக்கும். ஸோ though it's estimated that there are at least 5000 tigers roaming in the wild. அப்ப 5000 புலிகள் வந்து காட்டுல உலாவிக் கொண்டிருக்கின்றனன்னு சொல்லி அனுமானிக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை விலங்குகள் கேப்டிவிட்டியில வளர்க்கப்படுகிறது என்று யாருக்கு சரியா தெரியாது அப்படிங்கிறதான் இந்த ஃபுல் சென்டென்ஸ். nobody knows exactly how many of exotic animals now live in captivity in the United States, though it's estimated that there are at least 5000 tigers roaming in the wild, right? Okay, அடுத்தது பாவம். அப்ப எங்களுக்கு என்னென்ன போயிட்டு? எஸ்டிமேட்டட், டைகர்ஸ், எக்ஸாக்ட்லி, கேப்டிவிட்டி, ஹேவ், பிசினஸ் எல்லாம் போயிட்டு. இப்ப what is எது இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எது தெரிந்திருக்கிறது. what is noun is, எது தெரிந்திருக்கிறது என்றால், what is noun is that, அதாவது many of these animals end up, இதில் பல மிருகங்கள் end upன்னு சொன்னா ஒரு விஷயத்துல கடைசி நிலை, வந்தடைகிற கடைசி நிலை. அப்ப இந்த மிருகங்கள் எந்த நிலையை வந்தடையுதுன்னு சொன்னா, many of these animals end up எங்க? வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், அதாவது இந்த மிருகங்களை வளர்க்கின்ற இந்த சாங்சுவரிஸில் வந்து அடைகின்றன. அப்ப சாங்சுவரிஸில், அந்த சரணாலயங்களில் அப்படின்னு சொல்ல போகல இன். so many of these animals end up in wildlife sanctuaries when they become, when சொல்றது போது, அப்ப they become, அவை மாறும்போது. எப்படியாக மாறும்போது? when they become too, வந்துட்டு இங்கால ஒரு blank, இங்கால too dangerous. too dangerous சொன்னா மிகவும் ஆபத்தானதாக. அப்ப எப்ப அவங்க வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸுக்கு வந்து சேர்றாங்கன்னு சொன்னா, அவங்க மிகவும் ஆபத்தாக மாறுகின்ற போதும், அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம், இன்னொரு கேரக்டரிஸ்டிக் ஒன்று போடணும். அப்ப ஆபத்தோட சேர்த்து இங்க எக்ஸ்பென்சிவ், அதாவது அவங்களோட செலவு அதிகரிக்கிற, அதுதான் எக்ஸ்பென்சிவ்னு சொல்றேன். ஸோ டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ என்னையாம் ஃபார் தேர் ஓனர்ஸ், அதாவது அவங்க அந்த மிருகங்களை வச்சிருக்கின்ற உரிமையாளர்களுக்கு அவை மிகவும் ஆபத்தானதாகவும் மிகவும் விலை கூடியதாகவும் வருகின்ற போது அவங்க சாங்சுவரிஸ்ல வந்து சேர்றாங்க. அப்ப ஃபார் தேர் ஓனர்ஸ் இங்கால கீப், கீப்புங்கிறது வச்சிருக்கிற அப்படிங்கிற verb. அப்ப ஃபார் தேர் ஓனர்ஸ் டு கீப், அவர்களது உரிமையாளர்களுக்கு வைத்திருப்பதற்கு, டு கீப், வைத்திருப்பதற்கு மிகவும் ஆபத்தானதாகவும் விலை கூடியதாகவும் மாறும்போது அப்படின்னு வரணும். அப்ப வைத்திருப்பதற்கு அப்படின்னு போறதுக்கு நாங்க டு கீப் அப்படின்ட்டு இந்த வேர்பை டு இன்ஃபினிட்டிவ் வெர்ஷன்ல போடணும், ரைட்? ஓகே, அப்ப எங்களுக்கு எது எது பெய்த்து?
ரைட் இன்னும் போய்க்கு. ஸோ இன்னும் 1 2 3 4 5 blanks இருக்குது. ரைட், பட் தேர் இஸ் சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட். ஆனால் ஒரு சீரியஸான, அதாவது ஒரு சீரியஸ் சொல்றது வந்து ஒரு உண்மையான ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னா ஒரு முரண்பாடு இருக்கிறது. என்னத்தை பத்தி முரண்பாடு இருக்கிறது? வாட் எக்ஸாக்ட்லி சாங்சுவரி இஸ். ஒரு சாங்சுவரின்னு சொல்றது சரியாக என்னன்னு சொல்றதை பற்றி ஒரு முரண்பாடு இருக்கின்றது. அப்ப பற்றின்னு போடுறதுக்கு நாங்க about. But there's a serious disagreement about what exactly a sanctuary is. ஒரு sanctuary என்பது என்ன என்பதை பற்றி ஒரு ஒரு மிகவும் தீவிரமான ஒரு முரண்பாடு இருக்கின்றது. And அதோடு and right and the animal in its care, அவற்றினுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற, அதாவது அவற்றினுடைய சொன்னா இட்ஸ்ன்னு சொன்னா அந்த சாங்சுவரிஸ்ட், அந்த சாங்சுவரிஸினுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற மிருகங்கள் எப்படி, how and how the animals in its care, அவற்றின் பாதுகாப்பில் இருக்கின்ற மிருகங்கள் எப்படி இங்க ட்ரீட்டட்னு சொன்னா கையாளப்படுற, எப்படி நடத்தப்படுற அப்படிங்கிறத பத்தி ஒரு சீரியஸான டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்ப ஷுட்டுக்கு பக்கத்துல எங்களுக்கு பாருங்க இங்கெல்ல வேர்ப் வந்து ட்ரீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்படி வாரன்னு சொன்னா நாங்க மோடல் வேர்பு பக்கத்துல என்ன போடுவோம்? பி போடுவோம். ஷுட் பி ட்ரீட்டட், எவ்வாறு அவை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஒரு சீரியஸான டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி a sanctuary is and how the animals in its care should be treated. ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு எது பெய்த்து? பியும் பெய்த்து, ஹவும் பெய்த்து. இப்போ 3 வேர்ட்ஸ், சாரி 2 வேர்ட்ஸ் இருக்கு, ஹாமும் கேஜும். பாப்போம். Some irresponsible visitors cause more இங்கால than good. சில பொறுப்பற்ற பார்வையாளர்கள் கோஸ்ன்னு சொன்னா ஏற்படுத்துகிறார்கள் என்னத்தை? மேலும் வந்துட்டு மோ இங்கால தேன் குட், நல்லதை விட. அப்ப நல்லதை விட மேலும் தீங்கினை சில பார்வையாளர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அப்ப தீங்குன்னு சொல்றதுக்கு நாங்க harm. So some irresponsible visitors cause more harm than good by visiting animals at irregular times. அதாவது முறையற்ற நேரங்களில் சில பொறுப்பற்ற பார்வையாளர்கள் நல்லதை விட மேலும் தீங்கினை இந்த மிருகங்களுக்கு ஏற்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற வேர்ட் வந்து கேஜ். ரைட், ஸோ உங்களோட பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற டெஸ்ட் நம்பர் 11ல இருக்கிற கஷ்டமான, அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான, கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கேள்வின்னு சொன்னா இந்த டெஸ்ட் நம்பர் 11 இந்த கேள்வி தான். மற்ற இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஈஸி. சரியா? ஸோ இதை நாங்கள் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொஷனில் நாங்கள் 7 மார்க்ஸ் எடுத்திருந்திருப்போம். ரைட், ஓகே. ஸோ டெஸ்ட் நம்பர் 12ல பார்ப்போம். ஸோ இப்படியான இந்த 11வது டெஸ்ட்டை நீங்கள் அழகா நிறைய பேப்பர்ஸில் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் 2016 செஞ்சுட்டு வரோம். அப்போ எல்லா ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு இருக்கு. அப்போ எப்படி வேர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது அந்த ரெக்கார்டிங்ஸில் போய் திரும்ப திரும்ப பாருங்க. ரைட், ஓகே. ஸோ ஹாஜரா வந்து சொல்லியிருந்தா என்னன்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. டெஸ்ட் நம்பர் 11 ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரைட், பாருங்க. டெஸ்ட் நம்பர் 12 என்னன்னு சொன்னால், the following is a part of Amanda's speech that she made at the end of the year, thanking the teacher in charge of her class. அப்போ இது வந்து வருஷ கடைசியில் அவங்களோட கிளாஸ் டீச்சருக்கு வந்து நிகழ்த்திய நன்றி உரையில, அமண்டாட நன்றி உரையில ஒரு பகுதி தான் கீழே தரப்பட்டிருக்கு. இதுல சரியான வேர்டை போட்டு நாங்கள் இதை ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி? although, because, however, whenever, while இப்படிங்கிற 5 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்ப்போம். Dear teacher, I take this opportunity on behalf of my friends to thank you for your guidance
as the teacher in charge of our class. அப்ப என்ன சொல்றா, dear teacher, அன்புக்குரிய டீச்சர், நான் இந்த opportunity-ய, I take this opportunity, இந்த opportunity எடுத்துக்கொள்றேன். யார் சார்பா? On behalf of my friends, என் நண்பர்கள் சார்பா நான் எடுத்துக்கொள்றேன். To, என்னதுக்கு? To thank you for your guidance as a teacher in charge of our class. எங்களோட கிளாஸ்ல டீச்சர் இன் சார்ஜாக உங்களுடைய கைடன்ஸ், வழிகாட்டுதலுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு we all know that, எங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது ரைட், எங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது we had difficulties and problems, எங்களுக்கு பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னு வருது. வந்துட்டு you were always there to help us, நீங்க எப்பவுமே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இருந்தீங்க. அப்ப இது எப்படி வந்திருக்கணும்? எங்களுக்கு கஷ்டங்களும் ப்ராப்ளம்ஸும் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆல்வேஸ் எப்பவுமே இருந்தீங்க அப்படின்னு வரணும். ஸோ we all know that whenever we had difficulties, எங்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்ததோ அப்போதெல்லாம் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தீங்க. அப்ப எப்போதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு whenever அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ரைட்? So we all know that whenever we had difficulties and problems, you were always there to help us. Right? You were always there to help us. எங்களுக்கு கஷ்டம், difficulties, problems இருந்த டைம் எல்லாம், அதான் அந்த whenever, இருந்த போதெல்லாம் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, you spoke to us in a strict manner at times. அப்ப இது இந்த சொல்லதான் இந்த சென்டென்ஸ் ஆரம்பமாக போகுது. அப்ப பின்னால் இருக்கிற சென்டென்ஸ் எப்படி இருக்கு? You spoke to us in a strict manner at times. சில நேரங்கள்ல எங்களோட மிச்சம் கடுமையான முறையில நீங்க பேசியிருக்கீங்க. We knew it was, ஆனாலும் எங்களுக்கு தெரியும் அது எதுக்காகன்னு சொன்னா you loved us so much, நீங்க எங்களை விரும்புனீங்க அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டு வேர்ட்ஸ் போடுவோம். முதலாவது வேர்ட் although போட்டா, ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட்ல although போட்டா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அப்ப although you spoke to us in a strict manner at times, நீங்க சில வேளைகள்ல கடுமையான முறையில எங்களோட பேசி இருந்தாலும், அதான் இந்த although. we knew it was, எங்களுக்கு தெரியும் அது நீங்க எங்களை நிச்சயம் விரும்பினீங்க என்பதால். அப்ப ஏனென்றால் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இதுதானே, அதுதான் நீங்க போடும். ஏனென்றால் சொல்றது பிகாஸ். although you spoke to us in a strict manner at times, we knew it was because you loved us so much. நீங்க எங்களை நிச்சயம் விரும்பினீங்க என்பதனாலதான் நீங்க அப்படி பேசினீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ரைட்? அப்ப although, because ரெண்டும் வரும். அடுத்தது, I remember once we all cried together. Right? Whenever போயிட்டு I remember once we all cried together. நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன் நாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அழுதத. You were lying in a hospital bed for several days. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க கொஞ்ச நாள் இருந்த போது. அப்ப இருந்த போதுன்னு நாங்க போடணும். ஸோ போதுன்னு போடுறதுக்கு ஒன்று வென் போடுவோம், இல்லைன்னு சொன்னா வைல் போடுவோம். ஸோ இங்க வைல் இருக்கு. ஸோ I remember once we all cried together while you were lying in a hospital bed for several days. நீங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல நீங்க கொஞ்ச நாள் இருந்த போது நாங்க எல்லோரும் சேர்ந்து அழுததை நான் ஞாபகம் வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வயலும் வைத்து கடைசிக்கு however. ஸோ however, எவ்வாறு இருப்பினும், however, this will not be our final day of meeting you. அப்ப எவ்வாறு இருப்பினும் உங்களை சந்திக்கும் கடைசி நாளாக இந்த நாள் இருக்க போவதில்லை. however, this will not be our final day of meeting you. We love you so much and you will be in our hearts forever. உங்களை நாங்க விரும்புறோம், எங்களோட ஹார்ட்ல நீங்க எப்பவும் இருப்பீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்தாலும், ஏனென்றால், போது,
எப்போதெல்லாம், எவ்வாறு இருப்பினும், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எங்களுக்கு எப்படி யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அதைத்தான் நாங்க இந்த டெஸ்ட் நம்பர் 12ல பார்த்தோம், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் மிஸ் பண்ணினாக்கள் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ.